அன்பு உறவுகள் அனைவரும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு பேச வந்த விடயம் என்னண்டா, ஒன்று தான். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறோம் என்று மட்டும் தெரியுது. தமிழர்களாக ஆகிய நாங்கள் கொஞ்சம் விழிச்செழுந்து இருந்தால் எங்களுக்கு நல்லது நினைக்கிறோம். சில இதுகளை பார்க்கும்போது நாங்கள் இன்றைக்கு ஒரு வியாபார பொருள் மாதிரி செய்கிற ஒரு கொடுங்கோலம் ஒன்று போய் கொண்டிருக்குது. ஏதோ தமிழர்கள் விழிச்சிருந்தோம்டா கொஞ்சம் நல்லது. உங்களுக்கு தெரியும், யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, நாங்கள் பாமர மக்கள் விழிப்போடு இருக்கணும் என்றதான் என்னுடைய ஒரு அன்பம். யாரையும் நம்பி நாங்கள் இல்லை, எங்களையும் நம்பி யாரும் இல்லை என்ற ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி தன் கையும் காலும் கடவுள் தந்த உடம்பும் எந்த ஒரு இதையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்தால் தானே உழைச்சி சகலதையும் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் உழைச்சி நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று அந்த ஒரு மனப்பாம்பு இருந்தால் போதும் என்று நினைக்கிறேன். காரணம் என்னண்டா, சொல்லிக்கவே முடியலை, சொல்லாமல் இருக்கவே முடியலை. வலிகளையும் வேதனைகளையும் சுமந்த ஒரு இனம் இன்றைக்கும் அந்த வலி வேதனையை வியாபார பொருளாக்கும்போது இன்னும் வலிகளுக்கு தருகுது. என்னமா சொல்கிறதுன்ட்டு தெரியலை. ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அந்த பெல் பட்டனை தட்டிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். இந்த காணொலிகளில் தவறு இருந்தால் எனக்கு கொமாண்டில் சொல்லுங்கள், நானும் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு அறியும். அதேபோல் அடுத்தடுத்து காணொலிகள் எங்களோட வரலாறு சம்மந்தப்பட்ட வீடியோகள் கண்டிப்பாக நான் பதிவேற்றுவேன். முடிஞ்ச உறவுகள் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. பாய். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.